உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். மேடம், டேக் போலாமா? இல்ல, நான் இன்னும் படிக்கவே இல்லையே. உங்களுக்கு படிக்க கஷ்டமா இருந்தா நான் வேணா ப்ராம் பண்றேன். அப்படியே சொல்றீங்களா? அம்மா, இப்ப எதுக்கு இவ்வளவு போட்டு இவ்வளவு அவசரப்படுத்துறாங்க? இதெல்லாம் ரொம்ப ரிலாக்ஸா பண்ண வேண்டிய விஷயமா? ஏற்கனவே அவ நர்வஸா இருக்கா. இவங்க இப்படி புஷ் பண்ணா எப்படி பண்ணுவா? எனக்கும் அதாண்டா தோணுது. அவளை ரொம்ப பயமுறுத்துற மாதிரி இருக்குல்ல. கேமரா ரோல். ரோலிங். ஆக்ஷன். ஹாய், ஹலோ எவ்ரிவன். இப்போ நம்ம கண்டஸ்டன்ட் அமைதி இருக்காங்க, அவங்கள பத்தி சொல்லுவாங்க. ஹலோ, எல்லாருக்கும் வணக்கம். நான் வந்து தமயந்தி. எனக்கு வந்து நான் கட் கட் கட். ரோஷினி சார். என்ன ரோஷினி இது? சார் ஒரு நிமிஷம் சார். மேடம், என்ன மேடம் இவ்ளோ டென்ஷனா இருக்கீங்க? இப்படி படுத்துறாங்க. மத்த கண்டஸ்டன்ட்ஸ் எல்லாம் ப்ரொஃபஷனலா கோஆபரேட் பண்ணாங்க மேடம். நீங்க ப்ரோமோக்கே இப்படி நர்வஸ் ஆனா காம்படிஷன்ல என்ன பண்ணுவீங்க மேடம்? இந்த சேனல்ல இவனுங்க தொல்லை தாங்க முடியல. எப்ப பார்த்தாலும் ப்ரோமோ எடுன்னு உயிரை வாங்குறானுங்க. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம் போங்க. இங்க பாரு, உனக்கு முன்னாடி கேமரா இருக்குன்றதே மறந்துரு. என்கிட்ட எப்படி ஸ்டைலா இடுப்புல கையை வச்சுக்கிட்டு கெத்தா பேசுவியோ அதே மாதிரி கேஷுவலா பேசு. பாடியை ஸ்டிஃப் பண்ணிக்காம ஃப்ரீயா வச்சுக்கோ. இப்ப அந்த ஸ்கிரிப்ட்ல இருக்கிற எல்லாத்தையும் நல்லா ஜாலியா பேசு. ஓகே? ப்ரோ, நீங்க சொன்ன உடனே செய்யறதுக்கு அவங்க என்ன ப்ரொஃபஷனல் ஆர்டிஸ்டா? கேமரா ஃபியர் இருக்கிறவங்கள இப்படிதான் டீல் பண்ணுவீங்களா? இல்ல சார். டேக் போலாம் சார். பயப்படாத, ஜாலியா பேசு. ஓகே? ரெடி ரோல். ரோலிங் சார். ஆக்ஷன். எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு தமயந்தி. நான் அன்னபூர்ணி மெஸ்ஸோட ஓனர். இந்த போட்டியில நானும் கலந்துக்க போறேன். எனக்கு தெரியல, இந்த உலகத்துல எத்தனையோ பெரிய பெரிய செஃப்ஸ் இருக்காங்க. ஆனா என்ன மாதிரி ஒரு சின்ன மெஸ்ல இருக்கிறேன்னா அவங்க கூட போட்டி போட போறது நினைச்சாலே பெருமையா இருக்கு. ஜெயிக்கிறேனோ இல்லையோ, ஆனா அவங்க கூட எல்லாம் கலந்துக்கிட்டு போட்டியில நானும் ஒரு கண்டஸ்டண்டா இருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப சந்தோஷமாவும் இருக்கு, ஆனா கொஞ்சம் பயமாவும் இருக்கு. என்ன பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறது மட்டும்தான் வெற்றி இல்ல. போட்டியில கலந்துக்கிட்டு தோக்கறதும் ஒரு வெற்றியா தான் நான் பாக்குறேன். அதனால எதுவா இருந்தாலும் எனக்கு சந்தோஷம்தான். நன்றி. கட் இட். சூப்பர். சூப்பர் மேடம். சூப்பர் மேடம். ஏய், இவ்வளோதான். இதுக்கு போய் இப்படி பயப்படுற? இப்ப எப்படி அசால்ட்டா பண்ண பாரு. உனக்கு கொஞ்சம் கூட இந்த பிராக்டிக்கலா யோசிக்கவே தெரியாதா? நீ இந்த முன்னாடி ஜெயிச்ச லோக்கல் காம்படிஷன் மாதிரி நினைச்சிட்டு இருக்க. ஆனா இது அப்படி கிடையாது. இதுல கலந்துக்க போற எல்லாருமே டாப் மோஸ்ட் கண்டஸ்டன்ஸ் தான். ஒரு நிமிஷம் இரு, நான் சொன்னாலும் உனக்கு புரியாது. இரு ஒரு நிமிஷம்.
இவங்கெல்லாம் யாருன்னு தெரியுமா? உன்னோட இந்த போட்டியில கலந்துக்க போறவங்க. தமயந்தி, இவர் யாருன்னு தெரியுதா? இவர்தான் சாம். போன வருஷம் நடந்த சூப்பர் ஷெஃப் இந்தியாவோட ரன்னர் அப் இவரு. உனக்கு இந்த ரன்னர் அப்னா என்னன்னு தெரியும்ல? செகண்ட் பிளேஸ். புரியுதா? சரி, ஓகே. இவரோட பேரு வந்து ராகவ். இப்போ கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து கனடாவில் நடந்த குளோபல் ஷெஃப் காம்படிஷனோட வின்னரே இவர் தான். இதோ இவங்க பேரு வந்து நிஷா. லாஸ்ட் இயர் கோல்டன் ஹேண்ட்ஸ் அவார்டு வாங்கினவங்க. இந்தியன் ஃபுட்ஸை செய்யறதுல இவங்களை அடிச்சுக்க ஆளே கிடையாது தமயந்தி. இவரு பேர் தான் பிரதாப். இவரோட குக்கிங் டெக்னாலஜி புக்கு தான் போன வருஷத்துடைய டாப் செல்லர் புக்கே. அதோ நீ வச்சிருக்க அந்த ப்ளூ கலர் புக்கு, அந்த புக்கும் அவர் எழுதுனது தான். இவங்க பேரு அக்ஷயா. கான்டினென்டல் குசைன்ஸ்ல இவங்க தான் டாப்பே. இத்தாலியில ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங்ல ரிசர்ச் பண்ணி டாக்டரேட் வாங்கியிருக்காங்க. லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், ஓகே, இவரை பொறுத்த வரைக்கும் இவர் கடைசியா வந்தாலும் இப்ப இருக்கிற ட்ரெண்டிங்ல இவர் தான் நம்பர் 1. இவர் பேரு வந்து ஆண்ட்ரூஸ். வேர்ல்டு ஃபேமஸ் ஃபுட் யூடியூபர். இவரோட சேனல்ல 30 மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. ஆன்லைன்ல இவருக்கு அவ்வளோ ஆடியன்ஸ் சப்போர்ட்டிவா இருக்காங்க. தமயந்தி, இவங்க எல்லாருமே வெரி 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 எஸ்டாப்ளிஷ்டு பீப்புள். உலகம் முழுக்க இவங்களை தெரியாதவங்க ஃபுட் இண்டஸ்ட்ரியிலேயே கிடையாதுங்கிற அளவுக்கு ரொம்ப ரொம்ப பாப்புலரான ஆட்கள். இவங்களோட வரிசையில சும்மா ஒரு பேச்சுக்கு, ஓகேவா, உன் பேரை வச்சு பாரு. தமயந்தி. டி நகர்ல 20 ரூபாய்க்கு சாப்பாடு போடும் மெஸ்ஸை நடத்துபவர்னு ப்ரோமோ போட்டா எவ்வளோ அசிங்கமா இருக்குன்னு நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.